பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 37வது நாள் இந்த ஜெபத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம நேற்றைக்கு தியானித்தது போல வேதம் சொல்லுது, அந்த கெட்ட செய்தி போகிறதற்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஆனால் நல்ல செய்தி, கெட்ட செய்தி போய் சேர்ந்ததை விட நல்ல செய்தி துரிதமாய் போச்சு அப்படின்னு நம்ம எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நான் நம்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கெட்ட செய்திகளை கேட்டு கேட்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட செய்திகள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சுன்னு நீங்கள் நினச்சி கலங்கி போயிருக்கலாம். ஆனால் நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். எஸ்தர் ராஜாத்தியினுடைய நாட்களில் ஒரு நல்ல செய்தி தீவிரமாய் வந்துச்சு. குதிரைகள் மேலும் அஞ்சற்காரர்கள் கொண்டு வேகமாய் கொடுத்தார்களவா, அதனால நான் ஆசீர்வதிக்கிறேன். சீக்கிரமாக நீங்கள் நினையாத நேரத்தில் துரிதமாக ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் உங்கள் காதுகளில் கேட்க பண்ணுவார் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கெட்ட செய்தியை கேட்ட அந்த காதுகள் சீக்கிரமாய் நல்ல செய்தியை கேட்க போகிறது. ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, திறமைகளை நம்ம எப்படி ஞானமாக இருக்கணும் அப்படின்றத குறித்து கண்டிப்பாய் ஒரு அறிவு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். இன்றைக்கு என்னுடைய ஊழியத்தில் கிட்டத்தட்ட 25 வருடத்தில் நிறைய பேரை நான் பார்க்குறேன். அப்படின்னா, கொஞ்சம் கூட தாளந்தே இல்லாதவர்கள், படிப்பில்லை, அவங்களுக்கு நினச்சது மாதிரி அறிவில்லை, அவங்களுக்கு நினச்சது மாதிரி எதுவும் தெரியாது. ஆனால் அவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அவர்கள் எப்படியாவது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு அவங்களுடைய சின்ன சின்ன திறமைகளெல்லாம் போட்டு அவங்க முன்னுக்கு வந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அதே நேரத்தில் அவ்வளோ தாளந்து இருக்கும், அவ்வளவு திறமைகள் இருக்கும். ஆனால் மொத்தத்தையும் யூஸே பண்ணாமல், எந்த காரியமும் பண்ணாமல், வாழ்க்கையிலே ஒன்றும் சாதிக்காமலே போனவர்களையும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற திறமையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது 25 ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். இந்த இடத்துல இந்த ஆண்டவர் இந்த தாளந்தை கொடுத்தவங்களை பற்றி பேசுகிறார். அப்படின்னா, ஒருத்த மட்டும் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவர் கொடுத்துருத்த தாளந்தை மண்ணில் புதைச்சி வச்சிருக்கிறான். ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, சோம்பலான ஊழியக்காரனே. அவனை ரொம்ப திட்டுறாரு ஆண்டவர். அவனுடைய கையில் இருந்த அந்த தாளந்தை வாங்கி இன்னொருத்தருடைய கையில் கொடுக்குறார். இன்றைக்கு ஒரு ஞானத்தை கேளுங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற எந்த காரியத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. சிலர் யாரையோ ஒருத்தரை காமிச்சு தன்னுடைய தாளந்தை பயன்படுத்தவே இல்லை. என் கணவனாரதால தான் நான் பயன்படுத்தலை, என் மனைவியால் தான் நான் பயன்படுத்தலை, என்னை அங்கீகரிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினச்சே தங்களுடைய தாளந்தை புதைச்சி வச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏசப்பா எத்தனையோ பேருக்கு கொடுக்காததை உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுறது மாதிரி ஒரு தாளந்தை தரலாம், நீங்கள் செஞ்சால் எதுனாலும் வாய்க்கிறது மாதிரி ஒன்று தரலாம், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற, பாட்டு பாடுற, சுவிசேஷம் அறிவிக்கிற, ஏதோ ஒரு டேலண்ட், ஒரு சமையல் பண்ணுற, ஏதோ ஒன்று ஏசப்பா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை தயவு செய்து நீங்கள் பெருக்குங்க, நீங்கள் பெருக பண்ணுங்க. அதை 30, 60, 100 பெருக பண்ணுங்க. அந்த தாளந்தை வளர்த்துக்குங்க, நிறைய செய்யுங்க. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை நமக்கு எத்தனை நாள் கொடுத்துருக்காருன்னு தெரியாது. சிலருக்கு 80 வயசு, இல்லைன்னா 85, 90, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம இந்த உலகத்தில் வாழ போகிறதில்ல. ஆனால் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பரலோக ராஜ்யம் போகிறதுக்குள்ளே ஏதோ ஒன்று கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கணும். அதான் நான் அடிக்கடி பாட்டு பாடுவேன், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். அதனால் ஐயோ என்னமோ பிறந்தாங்க, என்னமோ வளர்ந்தாங்க அப்படின்னு இல்லாமல், ஏசப்பா உங்களுக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்கிறாரோ, இந்த மனுஷன் ஒன்றும் இல்லாமல் தான் ஆரம்பித்தான், இவருக்கு ஒரு தாளந்துமே இல்லை, ஆனால் இவரே தாளந்தை வளர்த்துக்கிட்டாரு, டேலண்டை வளர்த்தி இன்னைக்கு இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக மாறினார்னு உங்களை குறித்து சாட்சி சொல்கிற அளவிற்கு நீங்கள் உங்களுடைய தாளந்தை பெருக்கி கொள்ளுங்கள். யாராவது ஒருத்தர் உங்களை என்கரேஜ் பண்ணாததுனால, இல்லைன்னா ஏதோ ஒரு மனசில் ஒன்றை வச்சுட்டு உங்களுடைய தாளந்தெல்லாம் நீங்கள் புதைச்சி வச்சுருப்பீங்கன்னா, தயவு செய்து உங்களை சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்னை பார்த்து எத்தனையோ பெரியவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன், அன்றைக்கி எனக்கு நல்ல டேலண்ட் இருந்துச்சு, அன்றைக்கி எனக்கு நல்ல பாடுறதுக்கு குரல் வளர்ந்துச்சு, அன்றைக்கி எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நல்ல நேரம் இருந்துச்சு, ஆனால் எல்லாத்தையுமே நான் தொலைச்சிட்டேன்.
அது இவர் மேலே குற்றப்படுத்தி இவங்க மேலே குற்றப்படுத்தி நான் எதையுமே பண்ணலை, ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாதவனா இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னு எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆகக்கூடாது. ஏசப்பா யாரையோ ஒருத்தரை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு கொடுத்துருக்கிற தாளந்து எத்தனையோ பேருக்கு இல்லைன்னு கவலைப்படுறாங்க. அவங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க, உன்னை மாதிரி மட்டும் நான் இருந்திருந்தா, உன்னுடைய தாளந்து மட்டும் எனக்கு இருந்திருந்தா நான் எப்படி பண்ணியிருப்பேன் தெரியுமா, எவ்வளவு பண்ணியிருப்பேன் தெரியுமா. அதான் ஒருத்தர் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாரு, இன்னைக்கு இருக்கிறது மாதிரி ஃப்ளைட்டு வசதி, இன்னைக்கு இருக்கிறது மாதிரி கார் வசதி, அப்போஸ் நான் பவுலுடைய காலத்தில் இருந்திருந்தா இன்னும் நிறைய ஊழியம் செஞ்சிருப்பாரு அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். உண்மையிலே அப்படிதான். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தாளந்து நிறைய பேருக்கு கிடைக்கல. அதனால இன்னைக்கு ஒரு ஞானத்திற்காக ஜெபிப்போம். தகப்பனே, ஏதோ ஒரு காரணத்திற்காக யாரோ ஒருத்தர் வருத்தப்படுத்துறதுக்காக என் பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் தாளந்துகளை புதைச்சி வச்சிருப்பாங்கன்னா, இன்னைக்கே நீங்க கொடுத்துருக்கிற தாளந்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க யார் எந்த ஜபக்குறிப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த ஜபக்குறிப்புகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். இந்த 100 நாள் ஜபம் முடிகிறதுக்குள்ள என் பிள்ளைய சாட்சியா நிறுத்துங்கப்பா. இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உங்க பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபை தாங்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மாலையில் திரும்பவும் 6:30 மணிக்கு நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட்.